அன்பிற்கினிய 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் இயல் 7ல் ரெடியூஸ் சிலபஸ் போக மீதி இருக்கிற பாடங்களை நாம் படித்துள்ளோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜிஆர், அறிவுசால் ஔவையார் போன்ற பாடங்களை நம்ம படித்து முடித்துள்ளோம். வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் என்ற ஒரு இலக்கண பகுதி இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வருகின்ற பிப்ரவரி 22, 23, 24, 25, 26 தேதிகளில் உங்களுக்கு மாதிரி தேர்வு இருப்பதால் நம் தமிழ் பாடத்திற்கான பகுதிகளாக இயல் 6ல் இருக்கிற கொங்கு நாட்டு வணிகம், புணர்ச்சி, 7வது இயலில் விடுதலை திருநாள், அறிவுசால் ஔவையார் போன்ற 4 பாடங்களை நாம் கற்க இருக்கின்றோம் இன்றைக்கு. அதுதான் நாம் இப்போது காண இருக்கின்றோம். என்னென்ன படிக்கணும் என்பதை பற்றி இந்த அதாவது இந்த காணொலியில் இந்த வாரத்தில் அது இன்று என்னென்ன படிக்கணும் என்பதை இந்த 4 பாடங்களில் இருந்து என்னென்ன படிக்கணும் என்பதை நான் சொல்லுகிறேன். அதை கேட்டு நீங்கள் அதற்கேற்ப நீங்கள் படித்து அதிக மதிப்பெண்களை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், இப்பொழுது நாம் திருப்புதல் பாடமாக மீண்டும் ஓரலாக கற்க இருக்கின்றோம். வாருங்கள், நாம் இயல் 6ல் உள்ள கொங்கு நாட்டு வணிகத்தை முதல்ல படிக்கலாம். உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 127ல் அந்த பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்கனவே நாம் நடத்தி முடித்துள்ளோம். கொங்கு நாட்டு வணிகம் பண்டைய வணிகத்தை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்பது பழமொழி. அதற்கேற்ப பண்டைய காலத்து மக்கள் கடல் தாண்டி வாணிபம் தொழில் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி சொல்வதாக இது வந்துள்ளது. பண்டைய தமிழர்கள் சோம்பேறிகளாக இல்லாமல் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலே அவங்க விளங்கினர், சிறப்பாக இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. அந்த பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகத்தை பற்றி இன்றைய வணிகம் குறித்தும் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது சேர மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க. அவர்களுடைய எல்லைகள், கொங்கு மண்டலம் எந்த அளவுக்கு பரவி இருந்தது, எவ்வளோ தூரத்திற்கு இருந்தது என்பதை பற்றி சொல்வதாக இருக்குது. பழங்கால வணிகம் எப்படியெல்லாம் அவங்க பழங்காலத்தில் வணிகம் நடைபெற்றது, கடல் மார்க்கமாக எப்படி எல்லாம் நடைபெற்றது என்பதை பற்றி சொல்வதாக இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் என்று பார்க்கும்போது, இன்றைய வணிகம் நீலகிரி என்றால் ஊட்டியில் என்னென்னலாம் விளைகிறது, அது எங்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க என்பதை பற்றி சொல்வதாக இருக்குது. கோயம்புத்தூரில் என்ன அங்கே விளைகிறது, நூற்பாலைகள் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் திண்டுக்கல், ஈரோடு அந்தந்த ஊர்களில் என்னென்ன விளைகிறதோ அந்த சிறப்புகளை பற்றி சொல்வதாக இந்த படம் அமைந்துள்ளது. திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர் இப்படி பல ஊர்களில் என்னென்னலாம் ஃபேமஸாக இருக்கிறது, எந்தெந்த ஊர்களுக்கு என்னென்ன ஃபேமஸ் இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. அந்தந்த ஊர்களில் என்னென்ன பொருட்கள் உற்பத்தியாகின, அது எப்படியெல்லாம் அவங்க ஏற்றுமதி செய்தார்கள் என்பதை பற்றி இந்த பாடம் சொல்லுகிறது. இதை ஏற்கனவே நம்ம நடத்தி முடித்துள்ளோம். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுக்கப்பட்டுள்ளது. கோடிட்ட இடங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. குறுவினா இருக்குது, சிறுவினாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. நெடுவினாவும் 1 மார்க்கு, அது நெடுவினாவும் ஒரு மதியம் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. நெடுவினா கண்டிப்பாக இது அனைத்தையும் படித்து கொள்ளுங்கள். இதிலிருந்து உங்களுக்கு பாடப்பகுதி, அதாவது
கொஷின் ஆன்சர் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படும். இந்த பாடத்தை நீங்கள் தரவாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கவிதைப்பிழை விடுதலை திருநாள் என்ற ஒரு செய்யுள் பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படமும் நமக்கு இப்போது இந்த பிப்ரவரி மாத தேர்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த விடுதலை திருநாள் என்ற செய்யுள் பகுதி எழுதியவர் ராசேந்திரன். இந்த மீரா என்று அழைக்கப்படுகின்ற ராசேந்திரன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் என்று சொல்லப்படுகிறார். ஊசிகள், குக்கு, 3, 6, வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இவர் எழுதிய இந்த செய்யுள் பகுதி நமக்கு பாடமாக வந்துள்ள செய்யுள் பகுதி கோடையும் வசதும் என்னும் நூலிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. விடுதலை திருநாள் ஏற்கனவே நம்ம இந்த பாடத்தை நடத்தி முடித்துள்ளோம். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், அதன் பிறகு எப்போது நாம் சுதந்திரம் வாங்கி இன்றைக்கு நம்ம சுதந்திர மனிதர்களாக இந்த இந்தியா சுதந்திரம் பெற்று பல சிறப்புகளை பெற்று இன்றைக்கி விளங்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எப்படியெல்லாம் நமக்காக இந்த பண்டைய கால தியாகிகள், சுதந்திர உணர்வு மிக்கவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடம் அதை தான் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த செய்யுள் பகுதியில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் குறிவினாவும் இருக்குது, சிறுவினாவும் இருக்குது. இந்த பாடப்பகுதி முழுவதும் நீங்கள் இந்த கேள்விகள் அனைத்தும் நீங்கள் படித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது அறிவுசால் ஔவையார். இந்த அறிவுசால் ஔவையார் வந்து விரிவானம், அதாவது துணைப்பாடம். இந்த அறிவுசால் ஔவையார் என்ற துணைப்பாடமும் உங்களுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அதியமான் ஔவை அவர்களுடைய நட்பு பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த அதியமான் ஔவை நட்பு பற்றி உங்களுக்கும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதை வந்து என்ன பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. காட்சிகள் பல கொடுத்துருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம படித்து முடித்துள்ளோம். அதுக்கப்புறம் இந்த ஔவையார் தொண்டைமானிடத்தில் பேசுகிறாங்க. தொண்டைமான் என்ற ஒரு மன்னனிடத்தில் பேசுகிறாங்க. சண்டைகள் தீர்வு வருகிறது. 2 பேரும் பேச வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து சண்டை இல்லாமல் இரு நாட்டுக்கும் சண்டை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக, அப்போது சண்டையே எந்த நாடுகளுக்கு இடையில் வரக்கூடாது என்று பண்டைய காலத்திலே சொல்லப்பட்டுள்ளது என்று இந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இதையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். நீங்கள் அனைத்தையும் படித்து நல்ல மதிப்பெண் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வீட்டு பாடமாக ஒரு சில வினாக்களை அனுப்பி வைக்கின்றேன். அதையும் படித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இலக்கண பகுதி, புணர்ச்சி இலக்கணம். புணர்ச்சி என்றால் புணருதல், 2 சொற்கள் சேர்வது, 2 எழுத்துக்கள் சேர்வது, இதை தான் நாம் புணர்ச்சி என்கிறோம். 2 சொற்கள் சேரும்பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. இதை தான் புணர்ச்சி என்று சொல்கிறாங்க. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். இந்த புணர்ச்சி பல வகையில் அமைகிறது என்று சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முதலாவதாக உயிரீற்று புணர்ச்சி சொல்லப்படுகிறது. 2வதாக மெய்யீற்று புணர்ச்சி சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி என 2 அடிப்படையில் சொல்கிறாங்க. இவையெல்லாம் சொன்ன பிறகு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. இதோடு இந்த பாடம் உங்களுக்கு முடிவு பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இயல்பு புணர்ச்சி என்பது 2 சொற்கள் சேரும்போது இடையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாய் புணருதலை இயல்பு புணர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. விகார புணர்ச்சி பார்க்கும்போது 2 சொற்களுக்கு இடையில் சேரும்போது தோன்றல், திரிதல், கெடிதல் என்ற 3 அடிப்படையில் இந்த விகார புணர்ச்சி புணரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது விகார புணர்ச்சி என்பது 3 அடிப்படையில் தோன்றுகிறது என்று சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ஏற்கனவே படித்தது தான். இதையும் நீங்கள் இப்போ படிக்க பாருங்கள். இந்த பாடத்தில் உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்கள்
பொறுத்துக இருக்குது, சிறுவினா இருக்குது. சிறுவினா என்பது குறுவினா தான் அர்த்தம். 2 மதிப்பெண் வினாக்களில் தான் அது கேட்கப்படும். அதனால் அதை வந்து சிறுவினா என்று நினைத்து விடாதீர்கள், அது குறுவினா தான். இந்த பாடத்தை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி பதில் வரும்.